எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு தெற்கூலூர் பெண் பிள்ளை ரகசியம் 22. தெய்வத்தை பெற்றவனோ தேவகியை போலே. தெய்வத்தை பெற்றவனோ தேவகியை போலன்றது அவன் சொன்ன 2வது வசனம், 22வது வசனம். 22வது வசனம் இதுக்கு என்னன்னா, தேவகியை போல நான் கிருஷ்ணனை பெற்றுட்டேனான்றது அர்த்தம். இவா தேவகியோட வரலாறு எப்படின்னா, சுதபா பிருஷ்ணின்னு ஒரு தம்பதியர் ஒரு காலத்தில் வாழ்ந்து வந்தார். அவன் நல்ல பக்திமான், நல்ல ஞானி. 2 பேரும், சுதபா வந்து ஞானி, பிருஷ்ணி அவரோட ஒய்ஃபு. ஸோ 2 பேரும் மகாவிஷ்ணுவை வச்சு தவம் பண்ணுறான். தவம் பண்ணும்போது அவர் வந்து மகாவிஷ்ணு வந்து காட்சி கொடுக்கும்போது, நீயே எனக்கு பிள்ளையா பிறக்கணும், நீயே எனக்கு 3 ஜென்மத்துக்கு பிள்ளையா பிறக்கணும்னுவார். நீயே எனக்கு பிள்ளையா பிறக்கணும்னு கேட்பா. கேட்கும்போது அவர், நான் ஒரு ஜென்மத்துக்கு என்ன 3 ஜென்மம் இங்கே எடுங்கணும், இப்போ பூமியில் இன்னும் இருக்குது உங்களுக்கு, இந்த 3 ஜென்மத்துலேயும் உங்களுக்கு நான் பிள்ளையாவே பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகாவிஷ்ணு வரம் கொடுத்துட்றாரு. அந்த மாதிரி வரத்தில் முதல்ல பிறந்ததுதான் இரண்யன் கயாதுவோட பிள்ளை பிரகலாதனா. இரண்யன் வந்து நீங்கள் வந்து துவாரபாலகரில் ஒருத்தனாச்சேன்னு கேட்கலாம். துவாரபாலகரில் அவன் ஒருத்தனா இருந்தால் கூட அவன் வந்து நாரதர் வந்து அவனோட கருவில் வந்து இது பண்ணிடுறாரு இல்லையா, ஓதிடுறாரு இல்லையா. நாரதர் வந்து நாராயணனோட வடிவம் தானே. நாரதர் தான் முதல்ல பிரகலாதனுக்கு வந்து முதல்ல ஓம் நமோ நாராயணன் அந்த மந்திரத்தை வந்து ஓதுறார். அவருக்கு பிரகலாதனுக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போதே, கயாத்துன்றது வந்து இரண்யனோட ஒய்ஃபு. அவளோட ஒய்ஃபு கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவளுக்கு வந்து ஓதுறது வந்து நாரதர் தான் ஓதுறார். அதனால அது மூலமாக நாராயணன் உள்ளே வந்துடுறார். ஆக நாராயணனுக்கும் கயாதுக்கும் பிறந்த பிள்ளைதான் பிரகலாதன்னு அந்த மாதிரி ஆறுது. பேருக்கு தான் இரண்யனோட பிள்ளைன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இரண்யனோட கரு உருவாகும் போதே நாரதர் வந்து அதை நாராயணனோட சொரூபமாக மாற்றி பிரகலாதனாக மாற்றுறாரு. அதனால முதல் பிறவியில் வந்து இரண்யன் கயாதுவோட புள்ள பிரகலாதன்னு பிறக்கிறார். 2வது பிறவியில் காசியபர் அதித்தி தேவிக்கு வாமனனாக பிறக்கிறார். வாமன அவதாரம் எடுத்து மகாபலியை ஆட்கொள்றாரு பாருங்க, சம்ஹாரம் பண்ணுறாரு பாருங்க மகாபலியை. அந்த விஸ்வரூப சேவை 3 அடி மண் கேட்டு எடுக்கிறது, அந்த இது வாமன். அது வந்து காசியபர் அதித்தி தேவிக்கு இப்போ 2வது பிறவியில் அவளுக்கு பிறக்கிறார். 3வது பிறவியில் தான் அந்த சுதபாவும் விஷ்ணியும் தேவகி வசுதேவராக பிறக்கிறார். வசுதேவர் தேவகியாக பிறக்கிறார். வசுதேவர் தேவகியாக பிறக்கிறார். அந்த தான் இந்த இதில் இருக்குது. அதுதான் இவன் சொல்கிறான், தெய்வத்தை பெற்றவனோ தேவகியை போல. தேவகி 3 பிறவிலையும் தெய்வத்தை பிள்ளையா சுமந்துருக்காளே, அது எவ்வளோ பெரிய, என்ன கிரேட் அது. 2வது தேவகி வந்து இப்போ 7வது பிள்ளையை பார்க்குறா. முதல்ல வந்து 8வது பிள்ளையை பார்க்குறா. முதல்ல வந்து 6 பிள்ளைய கண்ணெதிர கொல்றான் கம்சன். கொல்லும்போது மறுபடியும் பிள்ளை பார்த்துக்கிறதுக்கு மனசு வருமா? பிள்ளைய மனசில் தாக்கிட்டு அதுக்கெல்லாம் வந்து ஒரு மனோதைரியம் வேணும். அது தேவகிக்கு தான் இருக்குது. 8வது பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவளும் அதை அந்த இது அலோவ் பண்ணுறா இல்லையா. இல்லாட்டா எனக்கு குழந்தைய வேண்டான்டுவான். குழந்தைய வேண்டாம், நான் எப்படி இருந்துட்டு போகிறேன், எனக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் கம்சன் வெட்டிடுறான், எதுக்கு நான் குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு பேசாமல் இருந்துருவா இல்லையா. அது மாதிரி இல்லை அவள் வந்து முழு ஈடுபாட்டோட எப்படியாலும் கிருஷ்ணன் ஈஸ்வர பெருமாளோட அவதாரம் 8வது வயசு 8வது குழந்தை பிறந்ததுன்னா கம்சனை கொல்லுன்னு சொல்லியிருக்காளே. இந்த கம்சன் ரொம்ப அட்டகாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவனோட அட்டகாசம், இவனை கொல்றதுக்காக இந்த பிள்ளைய பெக்கணும் அப்படின்ட்டு அந்த எண்ணத்தோடய இருக்காவு, அந்த மனசோடய இருக்கா. 7 பிள்ளையை 6 பிள்ளையை பற்றிட்டு 7வது பிள்ளை தான் பலராமர். அவர் தான் கர்ப்பத்திலேயே மாற்றி வச்சிருந்தார். அது 8வது பிள்ளை வசுதேவர், 8வது பிள்ளை தான் கிருஷ்ணன். இது வந்து தெரிஞ்சிடுறது இல்லையா. இது தெரிஞ்ச உடனே 7வது பிள்ளை தான் பலராமர். 7வது பிள்ளை பலராமர் வயிற்றில் உருவான உடனேயே பலராமரை கொண்டு போய் அந்த நந்தகோபர் இருக்கார் இல்லையா, நந்தகோபர் யசோதை, அவள் வயிற்றில் வச்சிருவார். அவ 7வது இதில் அவளோட முதல் ஒய்ஃப் ஊற்றிருக்கா. அவள் வயிற்றில் கொண்டு போய் வச்சிருவார். வச்சுதான் பலராமர் பிறக்கிறார். நந்தகோபருடைய முன்னாடி முன் ஒய்ஃப் ஊற்றிருக்கா, நந்தகோபருடைய முதல் ஒய்ஃபு. அவர் வயிற்றில் வச்சுட்டு அவர் தான் பிறக்கிறார், அவர் தான் பலராமர். இது வந்து வசுதேவருக்கு 8வது பிறக்கிறது தான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் பிறக்கும் போதே 4 கை 2 கை 2 கால், கை 2 4 கை இருந்துதான், கண்ணு 2 கண்ணு இருந்தது, 4 கண்ணு இருந்துதான் பெருமாள் மாதிரி. அது மாதிரி சங்கு சக்கரம் அந்த கதாதாரியோடய பிறந்தாராம். பிறந்த உடனே பார்த்துட்டு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது, கிருஷ்ணன் இவன் தான், கிருஷ்ணன் பெருமாள் தான் நம்மளுக்கு அவதாரம் பண்ணியிருக்காருன்னு. அப்போ
எனக்கு வந்து நீ பிறந்திருக்கியே, உன்னை கொண்டுடுவானே, நீ இப்படி பிறந்திருக்கியேன்னு கேட்பான். கேட்கும்போது இந்த வார்த்தை எல்லாம் அவள் தெரிஞ்சுக்கிற மாதிரி அவளுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். பூர்வ ஜென்ம ஞானத்தை கொடுப்பார். கொடுக்கும்போது தான் அவள் பிருஷ்ணி, சுதபா பிருஷ்ணி தம்பதியர் 2 பேரும் அவளுக்கு குழந்தை பிறந்தது. வசுதேவர் இத்தனைக்கும் உட்காந்துட்டு கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ராமநாமத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு. ராமநாமத்தை நீங்கள் கிருஷ்ண மகாவிஷ்ணு நாமத்தை நீங்கள் யார் வீட்டில் ஒய்ஃப் வந்து இப்போ பிரசவத்துக்கு இருந்தால் கூட சரி, குழந்தை பிறக்கும் போது எல்லாரும் மகாவிஷ்ணு நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கும், நாராயண நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கும். தானாக குழந்தை நன்னா பிறக்கும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு பரிதவிச்சுட்டு அவஸ்தைப்பட்டு டென்ஷன் ஆகிட்டு அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். எசாத ஒரு இடத்துல உட்காந்துட்டு அது யாராக இருந்தாலும் சரி பரவாயில்ல, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அது அவளுடைய பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராவது இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அப்படியே உட்காந்துட்டு தனியாக உட்காந்துட்டு ராமநாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கும். நல்ல குழந்தை பிறக்கும். நல்ல குழந்தை பிறக்கும். நல்ல அம்சமான குழந்தையாக பிறக்கும். நல்ல தெய்வபக்தி முக்கிய குழந்தையாக பிறக்கும். அதை பண்ணணும். அதுதான் இதில் சொல்கிறார். அந்த மாதிரி தேவகி பிறக்கிறது, அந்த குழந்தை பிறக்கிறது, கிருஷ்ணன் பிறந்தவொடனே தெரியுது. தெரிஞ்சவொடனே தேவகி வேண்டிக்கிறா, நீ வந்து மகாவிஷ்ணுன்றது எங்களுக்கு தெரியுது, ஆனால் உன்னோட இந்த சங்கு சக்கரத்தை நீ காட்டினேன்னா அவன் என்ன அவன் கம்சன் வந்து உன்னை கொண்டுடுவானே, நீ எப்படியாவது உன்னை நீ பிறந்துட்ட என்கிட்ட, உன்னை காப்பாற்றிக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது, நீ தான் கம்சனை கொள்றதுக்கு பிறந்திருக்கேன்னு எங்களுக்கு தெரியுது, நீ தான் காப்பாற்றுறதுக்கு இப்போ இது பண்ணணும்னு தெரிஞ்ச உடனே இவன் வேண்டிட்டு வந்து அந்த சங்கு சக்கரம்லாம் மறைஞ்சிடுறது. ஒரு நிமிஷம் இவாளுக்கு காட்சி கொடுத்துட்டு மறைச்சிட்டு இவாளுக்கு அந்த ஞாபகமே இல்லாத மாதிரி பண்ணிடுறது. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சிறையில் இருக்கிற எல்லாரும் கண்டவும் எல்லாரும் அப்படி மயக்காட்சி ஊந்துடுறா. ஊந்த உடனே சிறக்கிறது தானாக திறக்கிறது. அப்போ அசரீரி கேட்குறது. அசரீரி சொல்கிறது, இந்த குழந்தைய கொண்டு போய் நீ அங்கே யசோதைக்கு குழந்தை பிறந்திருக்கு, அங்கே வச்சுட்டு யசோதைக்கு பிறந்திருக்க குழந்தைய இங்கே தூக்கி இந்த பெண் குழந்தைருக்கு அதை தூக்கி வந்து இங்கேருவா. அதே மாதிரி வசுதேவர் போவார். வசுதேவர் இந்த குழந்தைய தூக்கிட்டு போகும்போது அப்படியே அந்த யமுனா நதிக்கரை வெள்ளம் பயங்கரமான மழை கொட்டும் போது வாதிசேஷன் பாம்பா படம் எடுத்து கொடையாக போவார். மறைச்சிட்டு கிருஷ்ணனை மறைச்சிட்டு. அது வசுதேவருக்கு தெரியாது. வசுதேவர் தலையில் குழந்தைய தூக்கின்னு போவார். கூடையில் வச்சு தூக்கின்னு போகும்போது அதுக்கு வந்து கொடையாக வசுதேவ அங்கே அனந்தாழ்வார் இருப்பார். அனந்தாழ்வார் வந்து அவர் வந்து கொடையாக மாறி அதை காப்பாற்றிட்டு போவார். போகும்போது யமுனை நதிக்கரையில் போய் நிற்பார். வசுதேவர் வந்து யமுனை நதிக்கரையில் போய் நிற்பார். நின்ன உடனே யமுனை நதி தானாக வழிவிடுமா, தானாக இவர் போகிறதுக்கு வழிவிடும். இவரோட யமுனா நதியை தாண்டி தானே போகணும். அந்தட யமுனா நதியை தாண்டி அந்தட கொண்டு போய் யசோதைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அங்கே இவர் போகிற நேரத்தில் கரெக்டாக யசோதை போகிற நேரத்தில் எல்லாரும் மயக்க அடிச்சு விழுந்திருப்பா. இவர் வசுதேவர் போகிற நேரத்தில் எல்லாரும் மயக்க அடிச்சு விழுந்திருப்பா. விழுந்திருக்கும் போது இந்த குழந்தைய அங்கே வச்சுட்டு கிருஷ்ணனை அங்கே வச்சுட்டு அங்கே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த பெண் குழந்தைய எடுத்துகிட்டு வந்துடுவார். பொன் குழந்தைய எடுத்துட்டு இவர் கையில் எடுத்துகிட்டு வந்துடுவார். வர வரைக்கும் இங்கே மயக்கடிச்சுவா, எல்லாரும் தூங்க மாட்டா, எல்லாரும் மூச்சுக்க மாட்டா, அப்படியே கிடப்பா. அவாவா அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருப்பா. மாயை அதெல்லாம் கிருஷ்ணனோட மாயை எல்லாரையும் மயக்கிறார். இவர் மட்டும் வரார். வந்து அந்த யமுனா நதியை கிராஸ் பண்ணி யமுனா நதிக்கிட்ட வந்துருக்கிறார். யமுனா நதி வழிவிடும். இவர் வழிவிடும். நடந்தே வரார். யமுனா நதி தரையில் நடந்து வரார். 2 பக்கமும் 2 செவுறு மாதிரி நதி அப்படியே வழிவிடுவாருக்கு. வழிவிட்டோடனே இவர் வந்துடுவார். இங்கே வந்து மறுபடியும் அதை இவரை அடைச்சிருக்க சிறைச்சாலைக்கு வருவார். சிறைச்சாலைக்கு வந்து உள்ளே வந்தவுடனே தானாக கதவு சாத்திக்கும், தானாக பூட்டு போட்டுக்கும், எல்லாம் பண்ணிக்கும். இந்த பெண் குழந்தைய உள்ளே வச்சுடுவார். அவள் கையில் பெண் குழந்தைய விட்ட உடனே இந்த பெண் குழந்தை கத்தும். இந்த பெண் குழந்தை கத்தின உடனே தான் அவள் எல்லாரும் மூச்சுப்பா. எல்லாரும் மூச்சுட்டு ஆஹா குழந்தை பிறந்துட்டுன்னு ஒரே அமங்கலமாயி அதை போய் கம்சனுக்கு சொல்லுவா. கம்சன் சொல்லியிருக்கான் இல்லையா, 8வது குழந்தை பிறந்தவொடனே எனக்கு சொல்லணும்னு சொல்லுவா. சொன்ன உடனே அவன் வருவான், கம்சன் வருவான். வந்து இந்த குழந்தைய அவன் எப்பயுமே குழந்தைகளை வந்து கையில் கத்தியை ஓங்கி வெட்ட மாட்டான். குழந்தையை தூக்கி போட்டு அது வரும்போது குறுக்க அந்த கத்தியை பிடிப்பா. அந்த கத்தியில் பட்டு அது சித்துப்படும். அது மாதிரி இந்த குழந்தையை தூக்கி போடுவான். தூக்கி போட்டு கத்தியை குறுக்க பிடிப்பான். அந்த குழந்தை மேலே போகிறது வரவே வராது. அப்படியே அங்கே நின்று சிரிக்கும். அது பேர் மாயாதேவின்னு பேர். நீ யார் என்ன கொல்றதுக்கு? என்ன எல்லாம் உன்னால் கொல்லவே முடியாது. உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உன்னை கொல்ல பிறந்தவன் நான் இல்லை. உன்னை கொல்ல பிறந்தவன் அங்கே கோகுலத்தில் இருக்கான். நீ அவனை விட்டுட்டு என்ன வந்து தேடிட்டு ஏன்னா ஆகான்னு சிரிச்சுட்டு மாயாதேவி மறைஞ்சிடுறான். இப்படியாக அந்த கதை இருக்குது. அதைத்தான் இவன் சொல்கிறா, தெய்வத்தை பெற்றேனோ, தெய்வமாகிய மகாவிஷ்ணுவை பெற்றேனோ தேவகியை போல நான் பண்ணேனா, அந்த அவளை பெற்றுட்டேனா, கிருஷ்ணனை பெற்றேனா, என்னை வந்து இந்த நாட்டிலே இருந்தியே, நான் அது மாதிரி இல்லையே, நான் ஒரு சாதாரண இடைப்பணி தானே அப்படின்னு சொல்கிறா இவன். நாளைக்கு அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ.